இங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஹரிஷ் மாதவ் அப்படின்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அப்படியே ஹரிஷுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஹரிஷுக்கு மாதவ் இருக்கிற அந்த ஒரு அன்பு இல்லாமையே போயிருது. ஹரிஷும் மாதவ் பாத்தீங்கன்னா வீட்டுல தனித்தனியா இருக்காங்க. போக போக ஹரிஷ் பாத்தீங்கன்னா மாதவ அப்படியே பிரிச்சே வச்சிடுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹரிஷுக்கு ஒரு பொன் குழந்தை பிறகுது. அந்த பொன் குழந்தை பிறந்தனால ஒரு விழா வைக்கிறாங்க. அந்த விழாக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா மாதவ மட்டும் அந்த ஒரு விழாக்கு கூப்பிடல. அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா மாதவ கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சே வச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா போக போக வளர்ந்துகிட்டே வருது. மாதவ பாத்தீங்கன்னா அந்த தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றா, நான் வெளியே போயிட்டு விளையாடவா அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, மேல ஒரு ராட்சசன் இருக்காரு, நீ போனீங்கன்னா உன்னை பிடிச்சி அவர் சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்துடுறா. பயந்து சொல்றா, நான் அந்த ஒரு மாடி பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு போது கை தவறி அந்த ஒரு பேப்பர் மாடி பக்கமா போய் விழுந்துருது. இந்த பொண்ணு அந்த மாடி பக்கம் போக ரொம்பவுமே பயப்படுறா. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த பேப்பர் ரொம்பவுமே தேவை. அதனால இந்த பொண்ணு என்ன செய்யறானா, மேல போகாம கீழே இருந்தே அந்த ஒரு பேப்பரை எடுக்கிறா. அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து யாரோ வார மாதிரி சத்தம் கேக்குது. இந்த பொண்ணு அங்க இருந்து போலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த இடத்துலயே மாட்டிக்கிறா. இந்த சின்ன பொண்ணு அதுல மாட்டிக்கிட்டனால ரொம்பவுமே பயந்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறா. அப்ப பாத்தீங்கன்னா மாதவ் அந்த இடத்துக்கு வராரு. மாதவ் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு உதவி செஞ்சு வர்றாரு. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவரை பார்த்து பயந்து ஓடிடுறா. இதை பார்த்து மாதவன் எதுக்காக என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுறா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப மாதவ் என்ன செய்யறாருன்னா, அவர் கையில ஒரு சாக்லேட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே கிட்ட வாரா. மாதவ் கேக்குறாரு, எதுக்காக என்ன பார்த்து பயந்து போன அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொல்றா, என்னோட அம்மா அப்பா தான் சொன்னாங்க மேல ஒரு ராட்சசன் இருக்காரு, அங்க போனா என்ன பிடிச்சி சாப்பிட்டுருவாருன்னு, அதனால தான் உங்களை பார்த்து பயந்து ஓடுனேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாதவ் சொல்றாரு, என்ன பார்த்தா ராட்சசன் மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் எப்படி இருப்பாருன்னு அந்த பொண்ணுக்கு காட்டுறாரு. மாதவ் சொல்றாரு, நானும் ராட்சசன்ல அவங்க அம்மா அப்பா உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இருந்து பாத்தீங்கன்னா மாதவோட அந்த சின்ன பொண்ணு ரொம்பவுமே அன்பா விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா மாதவோட டெய்லியுமே விளையாட போயிருவா. அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அம்மா இதை பாத்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஹரிஷ் கிட்ட போய் சொல்றாங்க. ஹரிஷ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டானு ரொம்பவுமே கோவமாயி அந்த சின்ன பொண்ணை போட்டு திட்டுறாரு. இனிமே நீ அவனோட போய் விளையாண்டியனா அவன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மாதவ ரொம்பவுமே பிடிக்கும். அவங்க அப்பா சொன்னது எதுவுமே காதுல வாங்காம திரும்ப மாதவோட போய் விளையாடுறாங்க. திரும்பியும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அம்மா பாத்துறாங்க. பாத்துட்டு ஹரிஷ் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஹரிஷ் பாத்தீங்கன்னா இந்த முறை ரொம்பவுமே கோவமாயி அந்த சின்ன பொண்ணு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. அந்த பொண்ணு மாதவோட சேர்ந்து விளையாட விடாம ஒரு ரூம்ல அடைச்சி வச்சனால அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம வந்துடுது. அப்புறமா டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணு ஏன் இப்படி போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய விடுங்க, அப்படி இல்லாட்டி அவளோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கண்ணை திறந்துடுறா. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மேல எதையோ பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கா, யாருக்கிட்டையுமே பேசுறாள். அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மாதவ பார்த்தோன்னா அந்த சின்ன பொண்ணு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இனிமே நீ மாதவோட போய் விளையாடு, நாங்க யாருமே உன்னை தடுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஹரிஷும் மாதவோட சேர்ந்துடுறாரு. அப்படியே இந்த ஒரு ஸ்டோரியையும் முடிக்கிறாங்க.